என்னடி பூமிகா? சரவணனை புடிச்சிட்டு போன இன்ஸ்பெக்டர் ரொம்ப மோசமான ஆளாங்கா. எனக்கு பயமா இருக்குக்கா. அனாவசியமா பயப்படாத பூமிகா. போலீஸால அப்படி என்ன செஞ்சிட முடியும்? கைது பண்ணி கோர்ட்ல ஒப்படைக்கிறது மட்டும்தான் அவங்க வேலை. உனக்கு இதெல்லாம் ஒண்ணும் புரியாது. ஏற்கனவே எங்களுக்கு ஒரு கொலைகேஸ்ல மாட்டின அனுபவம் இருக்கு. அதுல உங்க அக்கா புருஷன் பூமிகாவையும் அத்தையையும் எப்படி எல்லாம் டார்ச்சர் பண்ணாருன்னு சொன்னா நீ தாங்க மாட்ட. அவர் செஞ்ச கொலையை இவங்கள ஒத்துக்க சொல்லி அவர் பண்ண சித்திரவதையெல்லாம் நீ யோசிச்சு பார்க்க கூட முடியாது. அக்கா, நம்ம சரவணனையும் அந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுவாங்களா? உறுதியா ஒண்ணும் சொல்ல முடியல பூமிகா. ரத்னா அங்கிள் கண்ட்ரோல்ல தான் அந்த இன்ஸ்பெக்டர் இருக்காரு. ஆனா அந்த ஆளு ரத்னா அங்கிளையும் மதிக்க மாட்டேங்கிறாராமே. அழாத பூமிகா. அழாத பூமிகா. அந்த இன்ஸ்பெக்டர் உடனே கோர்ட்ல ஒப்படைச்சாகணும். அத மட்டும் செய்யாம லாக்அப்ல வச்சு டார்ச்சர் கொடுத்தா என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஆமா, உன்கிட்ட அப்பவே கேட்கணும்னு நினைச்சேன். ஐயாவையே உன் கழுத்தை நெரிச்சாரு. அது ஐயா அப்பா இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு எல்லாரும் சொல்லிருக்காங்க. இப்ப அவங்க யாரும் வீட்டுல இல்ல. நீங்க வீட்டுக்குள்ள போக கூடாதுன்னு நான் சொன்னேன். அதுக்கு என்னையே தடுக்கிறியான்னு என் கழுத்தை புடிச்சிட்டாரு. மாமா எங்க அப்பாவுக்கு பணம் கொடுக்க வந்ததை தடுத்ததுல இருந்தே அந்த ஆள் ஏதோ ஒரு மோட்டிவோட தான் இருந்தாரு. அந்த ஆள் தப்பா இருக்காருன்னு எனக்கு அப்பவே தெரிஞ்சு போச்சு. அத கண்டிச்சதுக்கு தான் எல்லாரும் என்ன தப்பா பேசினாங்க. நான் சரவணனை பார்க்கணும்க்கா. ஒரு நாள் பொறுத்துக்கோ பூமிகா. போலீஸ் ஆபீசர்களை பார்க்கணுமா இல்ல மனித உரிமை அமைப்புக்கு போகணுமான்னு நாமளே முடிவு பண்ணிக்கலாம். சரவண மாமாவை கூடிய சீக்கிரம் உன் முன்னாடி நிறுத்துறது என்னோட பொறுப்பு. என்ன நம்பு பூமிகா. டேய், லைன் கிடைக்கலடா. எனக்கு பாத்து வாங்க மேல போலாம். நில்லுங்க. எங்க போயிட்டு வரீங்க? உங்களை தான் கேக்குறேன், சொல்லுங்க. பக்கத்துல ஒரு வேலையா வெளியே போயிருந்தோம். மா, நீங்க கூட ஏதாவது போய் சொல்லாமேமா. ஏமா, உங்க ரெண்டு பேருக்கு தான் போய் சொல்ல வராதே. உண்மை என்னன்னு எங்க எல்லாருக்குமே தெரியும். அத உங்க வாயால சொல்லணும்னு தான் கேக்குறோம். தயவு செஞ்சு சொல்லுங்க. ஐயோ அண்ணன் வீட்டுக்கு தான் போயிட்டு வரோம். அங்க போக கூடாதுன்னு தானே சொன்னோம். ஆனா நீங்க திருட்டுத்தனமா போயிட்டு வந்திருக்கீங்கன்னா என்னமா அர்த்தம்? நாங்க சொன்னதை நீங்க கேட்கல. இப்ப நாங்க என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க. நாங்க இனி உங்க முகத்துல முழிக்கவே விரும்பல. அப்படியெல்லாம் சொல்லாதப்பா. நாங்களே அங்க போய் அவமானப்பட்டு தான் திரும்பி இருக்கோம். சபாஷ், அத சொல்லுங்க, சந்தோஷமா கேப்போம். ஈஸ்வரி ஜம்பு கண்ணன் திட்டி இருந்தா கூட பரவாயில்ல. சுமதி கூட திட்டுனா அதுதான் தாங்க முடியல. அவரை ஏன் உன் பையனை விட்டு கொலை பண்ணீங்க? இதுக்கு மேலே நீங்க நடிக்கிறத நாங்க நம்ப தயாரா இல்ல. யோ, என்ன எங்க நின்னுட்டு இருக்க? கிளம்பு. சொல்ல சொல்ல கேட்காம போய் அவமானப்பட்டு வந்திருக்கீங்க. உங்களுக்கு இது சாதாரணமா இருக்கலாமா? ஆனா நாளைக்கு அவங்க எங்களை பார்த்தா நக்கடா சிரிப்பாங்களே. எங்களுக்கு ஐயாவு தாண்டா எல்லாமே. அவன் தாண்டா எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணமே பண்ணி வச்சான். ஆரம்பத்துல எல்லாம் நஷ்டப்பட்டு கடனாளியா நாங்க நின்னப்ப அவர் வீட்டு நகையெல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்தது ஐயா அண்ணன் தானே. கடைசியில அங்க போய் நிக்காம எப்படிடா? நீங்க எல்லாரும் என்னதோ சொன்னாலும் எங்க மனசாட்சி கேட்கல. அதுக்காக இப்படி கேவலப்பட்டு வந்து நின்னா மனசாட்சி திருப்தி ஆயிடுமா? என்ன தம்பி பேசுறீங்க? ஐயாவை கூட பார்க்க விடாம அவங்க விரட்டினாங்களே, அத நமக்கு கேவலம் இல்ல, அவங்களுக்கு தான் கேவலம். அங்க போகாம இருந்திருந்தா காலம் பூரா தப்பா பேசுவாங்க ஐயா.
நாங்க தான் பேசிட்டு இருக்கோம்ல, உனக்கு இந்த இடத்துல என்ன வேலை? எங்களுக்கு புத்தி சொல்லிட்டு இருக்கியா? இந்த வீட்ல உன் இடம் எதுவோ அதோட நிறுத்திக்கோ. அதிக பிரசங்கத்தனமா பேசாத, போ. அவந்திகா, லக்ஷ்மி ஏமாத்திட்டுற. இந்த வீட்ல அவளுக்கு இல்லாத உரிமையா? போதும். தராதரம் பார்க்காம ஒருத்தருக்கு இடம் கொடுத்ததா இன்னைக்கு உங்க புள்ள கொலைகேஸ்ல மாட்டி இருக்காரு. இன்னும் என்ன பாத்துட்டு இருக்க? போ. சரி, இவ்வளவுதான் நடந்ததா இல்ல என்ன ஏதாவது மறைக்கிறீங்களா? முக்கியமான ஏதோ ஒண்ணு பாக்கி இருக்கிற மாதிரி தெரியுது. ஆமா, சரவணன் தான் கொன்னான்னு உன் மாமா சாட்சி சொல்லணுமா? சூப்பர் சூப்பர். யார் சொன்னாங்க? கண்ணன் தான் சொன்னான். என்ன சொன்னா? உண்மையிலே எங்க அப்பா மேல பாசம் வச்சிருக்கிறது உண்மைனா உன் பையன் தான் எங்க அப்பாவை பிடிச்சு தள்ளி விட்டா, அவர் கழுத்தை நடிச்சா, அவர் கொன்னான்னு உன்னால உன் பையனுக்கு எதிராக கோர்ட்ல வந்து சாட்சி சொல்ல முடியுமா? நீதி, நேர்மை, நியாயம், நன்றி கடந்து நீங்க தாமா அந்த குடும்பத்தை தொங்கிட்டு இருக்கீங்க. ஆனா அதுக்காக நாங்க நிறைய இழந்திருக்கோம். நம்ம கிட்ட சம்பளத்தை வாங்கி தின்னாலும் அவங்க யாருமே நமக்கு விசுவாசமா இருந்தது இல்லமா. அவங்க எல்லாருமே நம்மள எதிரியா தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. இப்ப கூட அப்பா கையால சரவணன் கழுத்துல தூக்க கயிறு மாட்டணும்னு அழகா லாக் பண்ணி தான் அனுப்பிச்சிருக்கான். இது வரைக்கும் ஐயாவுக்காக எங்களை பல தடவை கேவலப்படுத்திருக்கீங்க. எப்பவும் போலவே இப்போ அந்த ஆள் மேல விசுவாசத்தை காட்டுறேன், நட்பை காப்பாத்துறேன்னு சொல்லி உண்மை விளம்பியா எல்லாத்தையும் போய் சொல்லி தொலைக்காதீங்க. இங்க பாருங்க, நீங்க எதையும் பார்க்கல. ஐயாவும் நந்தினிய கொல்ல பார்த்தாரு. சரவண அவளை காப்பாத்துறதுக்காக அவரை தள்ளி விட்டு வீட்டுக்குள்ள போயிட்டான். ஐயாவும் கீழே விழுந்துட்டாரு. அவ்வளவுதான் நடந்துச்சு. இதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. வாங்கடா, ஸ்டேஷன் போலாம். உட்காருங்க. சார், இந்த சேரெல்லாம் மறைச்சு வச்சுட்டு பெஞ்ச் எடுத்து கவுத்தி வைங்க. ஓகே சார். சரி சார். மாமா, 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 ஏன் மாமா பேச மாட்டீங்க? அண்ணன் எங்க குடும்பத்தை விட உங்க குடும்பத்தை தாண்டா பெருசா நினைச்சிட்டு இருந்தாரு. அக்காவையும் மாமாவையும் துக்க விட்டு கூட வராம தடுத்துட்டீங்களேடா. மாமா, அவங்கள நாங்க தடுத்தது மட்டும்தான் உங்களுக்கு தெரியுமா மாமா? அவங்க எங்களை மீறி வந்து எல்லாரும் சேர்ந்து அவங்கள அவமானப்படுத்தி அனுப்புனது உங்களுக்கு தெரியாதா? அப்படியா? எனக்கு தெரியாது. கண்டிப்பா எங்க அண்ணன் ஆத்மா சாந்தி அடையாதுடா. தாம் பக்கம் எந்த தப்பு இல்லைங்கிறத உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு எவ்வளவு தவிச்சுக்கிட்டு இருந்தாரு தெரியுமா அவரு? எல்லா தப்பையும் அவர் தான் மாமா பண்ணாரு. தோ சாகும்போது கூட சும்மா சாகலையே. சரவணன் குற்றவாளி ஆகிட்டு தானே செத்தாரு. டேய், சும்மா இருங்கடா. செத்து போன மனுஷனை பத்தி தப்பா பேசி என்ன ஆக போகுது? மாமா விட்றா. எங்க சரவணன் உங்க அண்ணன் சாவுக்கு காரணமா இருக்க மாட்டான்னு நாங்க நம்புறோம். நேத்து நைட் எங்களை அந்த இன்ஸ்பெக்டர் இருக்க விடாம துரத்தி விட்டாரு. சரவணனை பார்த்துட்டு எஃப்ஐஆர் காப்பி வாங்கிட்டு போலான்னு தான் வந்திருக்கோம்.
இதுக்கு மேலேயும் சரவணன் தான் கொண்டான்னு நீங்க நம்பினீங்கன்னா சட்டப்படி என்ன செய்யணுமோ நீங்க செய்யுங்க மாமா. நாங்க அவனை ஜாமீன் எடுக்க முயற்சி பண்றோம். டேய் என்ன நடந்ததோ அதுக்கான தண்டனையை சட்டம் பார்த்துக்கிட்டோம். அதுக்காக நான் எப்போ உங்களை விரோதமாவும் பார்க்க மாட்டேன், பழி வாங்குற வேலையும் செய்ய மாட்டேன். தேங்க்ஸ் மாமா. சரி வாங்க. வா. சார் மாமா என்ன மாமா? டேய் என்னடா இப்படி பண்ணிட்டாங்க? நில்லுங்க. லாக்கப் பக்கம் போக கூடாது. ஏன் சார் போக கூடாது? குற்றம் சாட்டப்பட்டவரோட சொந்தக்காரங்களுக்கு குற்றம் சாட்டப்பட்டவரை பார்க்கிறதுக்கு உரிமை இல்லையா? தோ பாருடா, கொன்னவன் குடும்பத்துக்காக செத்தவன் குடும்பத்துக்காரர் வந்து சண்டை போடுறதை இங்கதான் பாக்குறேன். சரவணன் கொன்னானா இல்லையான்னு சொல்றதுக்கு ஜட்ஜ் இருக்காரு. நீங்க அதை முடிவு பண்ணக்கூடாது செல்லத்துறை. சார் இன்னாரதான் கொன்னாங்க, இதுக்காக தான் கொன்னாங்கன்னு ஜட்ஜிக்கு சொல்ல வேண்டியது நான் தானே சார்? அதுக்காக குற்றம் சாட்டப்பட்டவரை குற்றவாளியா நடத்தக்கூடாது செல்லத்துறை. இவங்களை பார்க்க விடுங்க. முடியாது சார். சரி, முதல்ல எனக்கு ஒரு சேர் கொடுக்க சொல்லுங்க. அவங்களுக்கு மரியாதை கொடுத்து உட்கார வைங்க. சாரி சார், இங்க நான் உட்காரதுக்கு மட்டும் தான் சேர் இருக்கு. பரவாயில்ல, நீங்க உட்காருங்க. அவங்கள உட்கார வைக்க வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க போய் பாருங்க. சரி சாரி சார், அவங்க லாக்கப் பக்கம் போனா லத்தி சார்ஜ் பண்ண வேண்டியது இருக்கும். மிஸ்டர் செல்லத்துறை, நான் உங்க சீனியர். நான் உங்க போய் பார்க்கட்டும்னு சொல்றேன். மன்னிச்சுக்கங்க சார், குற்றவாளின்னு சந்தேகப்படுறவரு இப்ப என் பொறுப்புல இருக்காரு. இவங்க லாக்கப்ப உடைச்சு அவனை தப்பிக்க வச்சிருவாங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. என்ன இவரு ஒரு முடிவோட தான் இருக்காரு. எதுவா இருந்தாலும் நீங்க வக்கீல வச்சு பாத்துக்கணும். சரி மாமா, எங்களுக்கு எஃப்ஐஆர் காப்பி வேணும் மாமா. ஆமா, ஏன் அவங்களுக்கு நீங்க எஃப்ஐஆர் காப்பி கொடுக்கல? ராத்திரி வந்தாங்க, அப்பனா எஃப்ஐஆர் போடல. அதுக்கப்புறம் இப்பதானே வந்திருக்காங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நீங்க கிளம்பி போனீங்கன்னா நான் அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா தரேன். மாமா என்ன ஜெயில வேணாலும் போடுங்க மாமா. எப்படியாவது இங்க இருந்து போறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ரொம்ப கேவலப்படுத்துறாரு மாமா. சரவணா கவலைப்படாதடா. இன்னைக்கு இவர் உன்னை கோர்ட்ல ஒப்படைச்சாகணும். எப்படியாவது உன்னை ஜாமீன்ல எடுக்கிறதுக்கு நாங்க முயற்சி பண்றோம்டா. டேய், நான் இங்க ஒருத்தர் இருக்கேன். என்ன தாண்டி எஸ்டிடி போட்டு பேசிட்டு இருக்கீங்களா? மிஸ்டர் செல்லத்துறை, நீங்க மனித உரிமைகளை மதிக்காம பேசிட்டு இருக்கீங்க. வேண்டாம் சார், அதெல்லாம் நீங்க எனக்கு கத்துக் கொடுக்க வேண்டாம். சார் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்கு சார். கொடுங்க. ம், இந்தாங்க சார். நீ போய். ஓகே சார். மாமா டேய் சரவணா, சரவணா டேய், சரவணா, நீ அண்ணன் என்னடா செஞ்ச? நடந்தது என்னன்னு கரெக்டா சொல்லு. நான் என்னன்னு மாமா சொல்றது? நான் பார்க்கும்போது அவரு நந்தினியை கொலை பண்ற மாதிரி தோணுச்சு மாமா. நந்தினியை காப்பாத்தணுங்கிறதுக்காக அவர் சும்மா புடிச்சு தள்ளுன செவத்துல சாச்சு அவரு கழுத்து இருக்குன்னு. அதுக்கப்புறம் அவர் அப்படியே விட்டுட்டு வீட்டுக்குள்ள போயிட்டேன் மாமா. ஆனா சாகடிக்கிற அளவுக்கு நான் எதுவுமே பண்ணல மாமா. என்னால அவர் செத்திருக்க வாய்ப்பே இல்லை மாமா. மிஸ்டர் செல்லத்துறை, இங்க வாங்க. இவன் சொல்ற மாதிரி தானே போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் சொல்லுது. கழுத்தெலும்பு முறிஞ்சிருக்கு, மூச்சு குழாய் நசுங்கி சுவாசம் தடைப்பட்டதாலும் மூளைக்கு செல்லும் ரத்த குழாய்கள் சேதப்பட்டதாலும் மரணம் நிகழ்ந்திருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க.
யாராவது அவரை கீழே தள்ளி கொல்லணுங்கிற நோக்கத்தோட கழுத்துல காலு வச்சு மிதிச்சோ அல்லது கடுமையான பலப்பிரயோகம் செஞ்சிருந்தா மட்டும்தான் இப்படி நடந்திருக்க முடியும். கண்டிப்பா சரவணன் அப்படி செய்யலன்னு நான் நம்புறேன். உங்களுக்கு வேண்டப்பட்ட பையன் இல்லையா சார்? நீங்க இப்படித்தான் பேசுவீங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல ஐயாவு எப்படி செத்துருக்காருன்னு சொல்லிருக்காங்களோ அப்படிதான் சரவணன் அவரை கொலை பண்ணிருக்கான். யார் சொன்னது? அது சரவணனே சொல்லுவான் சார். அவனை மிரட்டி ஒப்புதல் வாக்குமூலம் வாங்க முயற்சி பண்ணீங்கன்னா அதோட விளைவு கடுமையா இருக்கும் செல்லதுரை. சார், நீங்க குற்றவாளியை காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்றீங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. என் கடமையை தான் சார் நான் செய்யறேன். என்ன தடுக்காதீங்க. இவர் எப்படி கேட்டாலும் மிரட்டினாலும் இவர் கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட்ல எதுலயும் நீ கையெழுத்து போடாதீங்க. மாமா. வாங்கடா. மாமா அட்வொகேட் வச்சு வாங்கிக்கலாம். எதையுமே ஒத்துக்காத. நான் ரிப்போர்ட்ல பாத்துக்கிறேன். தயவு செஞ்சு அந்த ரிப்போர்ட்டை கொடுங்க சார். கொஞ்சம் கவலைப்படாத. டேய் சொல்லிடாத. வாங்கடா. போலாம். நான் கோர்ட்ல பாக்குறேன். அங்க பாத்துக்கலாம். டேய், உனக்காக எத்தனை பேர் சப்போர்ட்டுக்கு வந்தாலும் என்கிட்ட இருந்து நீ தப்பிக்கவே முடியாதுடா. நான் கூட சரவணன் தான் செஞ்சிருப்பான்னு சந்தேகப்பட்டேன். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், இன்ஸ்பெக்டர் நடந்துகிட்டது எல்லாம் வச்சு பார்க்கும்போது வேற ஏதோ நடந்திருக்குமோன்னு தோணுது. சரி, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கடா, கண்டுபிடிச்சிடலாம். கிளம்புங்க. சரி மாமா. சரி மாமா, நாங்க கிளம்புறோம். வாங்கடா. வரும் மாமா. வரோம் மாமா. பண்ணிடுங்க. சரிம்மா, இந்த மாதிரி பழைய விஷயங்கள ஒரு நல்ல விஷயம் என்னன்னு தெரியுமா? இதெல்லாம் முத எப்ப கேட்டமோ அந்த வயசுக்கே போயிரும் ஐயா. பழசு பழசுதான். சார் இந்தாங்க சார். யோ சிவராமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். நாங்க என்ன மலைக்கா மாலை போட்டுக்கோம்? எப்ப பாரு காபி, டீ, தயிர், சாம்பார், ரசம் சாதம்ட்டு. யோ, ஏற்கனவே வீட்டு சாப்பாடு சாப்பிடாம அங்கங்க அலைஞ்சு திரிஞ்சு கிடைச்சதை தின்னுட்டு நாக்கு செத்து போய் கிடைக்கியா? உன் பொண்டாட்டிங்கயா? ஏமா இங்க வாமா. சார். ஏமா, உனக்கு எந்த ஊர்மா சொந்த ஊரு? காரைக்குடி சார். காரைக்குடியா? ஏமா, காரைக்குடியில பிறந்துட்டு இப்படி உப்பு சப்பு இல்லாம சோத்த போடுறியம்மா? ஊர் பேரே கெடுக்கிறியம்மா? கறிமீன்லாம் சமைக்க தெரியாதா? என்ன சார் இப்படி சொல்றீங்க? ஆட்டுக்கொம்பு தவிர எல்லாத்தையும் சமைப்பேன் சார். கோழி ரக்கையை தவிர மத்த எல்லாத்தையும் விதவிதமா சமைப்பேன். என் சமையல வாசம் பிடிச்சவங்க யாருமே அவங்க வீட்டுல போய் சாப்பிட மாட்டாங்க. இதெல்லாம் வாயிலே சொல்லிக்கிட்டு இருந்தா எப்படிமா? எங்களுக்கும் கொஞ்சம் செஞ்சு போட்டா சாப்பிட்டு பாராட்ட மாட்டோமா? ஆமா சார். இவர் ஒரு கஞ்ச பிசுனாரி சார். மாசத்துல ஒரு நாள் தான் நான்வெஜ்ஜ சமைக்கணுங்கிறாரு. அதுவும் கடையை அடைக்கிற நேரமா போனா கம்மி விலையில கிடைக்கும்னு ராத்திரியில தான் சார் போவாரு. 1/4 கிலோ தான் கறி வாங்கிட்டு வருவாரு. அதுல நான் என்ன சார் சமைக்கிறது? யோ, பாத்தியா உன் பொண்டாட்டி மனசுல எவ்வளவு ஆதங்கம் இருக்குன்னு? அவங்கள கூட்டிட்டு கறி கடைக்கு போற, அவங்க கேட்டெல்லாம் வாங்கி தர, புரியுதா? சார், போன தடவை இங்க தங்கினதுக்கு அத்தனை லட்சம் தரேன் இத்தனை லட்சம் தரேன்னு சொன்னீங்க. கடைசியில் ஒண்ணுமே கொடுக்கலையே. அப்பவாவது எப்படியும் கிருஷ்ணன் சொத்து உங்க கைக்கு வரும். அன்னைக்கு நீங்க என்ன டிரான்ஸ்போர்ட் கம்பெனிக்கு மேனேஜர் ஆக்குவீங்கன்னு நம்பிக்கிட்டு இருந்தேன். இப்ப கிருஷ்ணன் சொத்தெல்லாம் பஞ்சு மிட்டாய் மாதிரி கரைஞ்சு போச்சே. உங்களால ஒத்த பைசா பிரயோஜனம் இல்லாம நான் எதுக்கு சார் உங்களுக்கு செலவு பண்ணணும், கறியாக்கி போடணும்? யோ, என்னைய சோத்துக்கெல்லாம் கணக்கு பார்த்துட்டு இருக்க? நாங்க எப்பவுமே இப்படியே இருக்க மாட்டோம். வேற லெவல்ல பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு. அது கரெக்டா முடிஞ்சதுன்னா உன்னை டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராவே ஆக்கிடுவேன். சார், எனக்கு மந்திரி எல்லாம் ஆக வேண்டாம் சார். ஒரு டிரான்ஸ்போர்ட் கம்பெனிக்கு மேனேஜர் ஆக்குனா போதும். ஐய, என்னமோ ஆசைப்பட்டு என்னமோம்பாங்க. ஏன் நினைக்கிறதா நினைக்கிற? அட்லீஸ்ட் டிரான்ஸ்போர்ட் கம்பெனி ஓனராவது ஆகணும்னு நினைக்க வேண்டாமா? ஏங்க இப்படி மானத்தை வாங்குறீங்க? அது நீங்க ஒண்ணும் சொல்ல வேணாம். வாங்க நம்ம 2 பேரும் போய் கறி வாங்கிட்டு வருவோம். சரிம்மா, போய் கதவை மூடு. பூமாலையில் ஓர் மல்ல
என்ன அவங்க போன வேகத்துல திரும்பி வந்துட்டாங்க? காசு கீசு எடுக்க மறந்துட்டானோ? போய் என்னன்னு பாரு. வணக்கம். என்ன யாரும் தெரியுதுங்களா? நான் தான் உங்களோட டிசிபி கிரிதரன். பிரியமானவள் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். பார்க்கறதோட மட்டும் இல்லாம அந்த வீடியோவுக்கு கீழே சப்ஸ்கிரைப்னு வரும். தயவு செய்து அந்த இடத்துல பிரஸ் பண்ணுங்க. அது போதும். ரொம்ப நன்றிங்க.